வணக்கம். பாபாவுடைய மிராக்கிள்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நான் வந்துட்டு பாபாவுடைய வார்த்தைகள் போட்டிருக்கேன். நம்ம அதெல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு அவருடைய மிராக்கிள்ஸ் பற்றி நான் பேசும்பொழுது உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதுக்காக தான் போட்டிருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். புரியுதுங்களா? அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை. அதெல்லாம் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன். என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வெய்தவர். என்ன ஏன் அப்படின்னா, நம்ம கடவுள் பற்றி நமக்கு தெரியும் பொழுது நம்ம செய்கிற செய்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமையும். ஏன்னா அவர் நம்ம கூடவே இருப்பார் எப்பயுமே. அடுத்து பாருங்க. நம்பிக்கையுடன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாகின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியை அளிப்பேன். என்றும் நிலைத்திருக்கும் திருப்தி தான் எனது முக்தி. அப்புறம் பாருங்க. எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ, எவன் என்னை விசுவாசத்துடன் வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது எனது சிறப்பியல்பாகும். என் நாமத்தை உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர் எனது வாக்கு நிகழ்ச்சிகளை பற்றி எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கனம் உலகப் பொருட்கள், உணர்ச்சிகள் இவைகளில் கவனம் உள்ளவர்களாக இருக்க முடியும்? அவர் கேட்குது, புரியுதுங்களா? நமக்கு இப்போ அவரே கூட இருக்கும் பொழுது நமக்கு வேற எதுவுமே தேவைப்படாது. நமக்கு அடுத்து பாருங்க. சாவின் வாயிலின்றி எனது அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன். என்ன, நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பாபா வணங்கும் பொழுது அவங்க சாக மாட்டாங்க, அவங்க முத்தி அடைச்சிடுவாங்க. அதை தான் அவர் சொல்கிறார். நம்ம திரும்ப 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 நம்ம பிறக்க மாட்டோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். எனது கதைகளை மரியாதையுடன் கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும். என் அடியர்களின் பெருமையும் அகம்பாவமும் மற்றிவிடும். பெருமை ஏன் வருது? நம்ம ஏதாவது ஒரு செயலை சிறப்பாக செய்யும் பொழுது, எல்லாரை விட பெஸ்ட்டாக செய்யும் பொழுது நமக்கு பெருமை வருது. எல்லாரை விட பெஸ்ட்னா என்ன? நமக்கு தெரிஞ்சவங்க, நான் சொல்ல புரியுதுங்களா? நமக்கு தெரிஞ்சவங்க செய்யறதை விட நம்ம பெஸ்ட்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பெருமை வருது. ஆனால் நமக்கு தெரியாமல் நம்ம செய்கிற வேலையை பெஸ்ட்டாக செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது நமக்கு தெரியல. அந்த பெருமை நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஏன்னா உண்மையான இது கிடையாது. நான் சொல்ல புரியுதுங்களா? உண்மையாலுமே யாராலுமே செய்ய முடியாத ஒரு வேலையை நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெருமை கொள்ளலாம். ஆனால் அந்த மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்கு முன்னாடி. என்ன, நம்ம ஒன்று செய்தோம்னா நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு நிறைய பேர் செய்திருப்பாங்க. நமக்கு தெரியல, நம்ம தான் ஃபஸ்ட்டு செய்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது உண்மை கிடையாது. அடுத்த பாருங்க. கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும் சொல்கிறாங்க.
அன்றியும் அது இதயபூர்வமும் முழுமையுமான பக்தியாக இருப்பேன். மனம் உணர்ச்சியுடன் ஒன்றாகிவிடும். சாயி சாயி என்று சாதாரணமாக ஞாபகம் முட்டிக் கொள்வதை பேசுவதில் கேட்பதில் உள்ள பாவங்களை போக்கும் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அதில் கேட்பதில் அதே மாதிரி பேசுவதில் உள்ள பாவங்கள் என்னென்ன பாவங்கள்? நம்ம பேசும்பொழுது மற்ற மனதை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா? அது அப்போ வந்துட்டு நம்மளுக்கு உண்டாகக்கூடிய பாவங்கள். அதே மாதிரி கேட்பதில் நம்ம காதை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு நிறைய விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? கேட்டு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து உண்மையாக பொய்யா அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. என்ன ஒரு விஷயத்தை நம்ம வந்து கேட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அதை வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த வேலைகளில் நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து மனித அறிவுங்கிறது. ஆனால் அது அந்த மாதிரி செயல்கள் செய்யும் பொழுது நமக்கு உண்டாகக்கூடிய பாவங்கள் என்ன? நம்ம ஏதாவது வந்து தவறாக கேட்டு அதை வந்து தவறாகவே வந்து செய்யும் பொழுது அதனால மற்றவங்களுக்கு உண்டாகக்கூடிய கஷ்டங்களுக்கு இருக்கிறீங்களா? அந்த பாவங்களையுமே இது வந்து போக்குன்னு சொல்கிறாங்க. இது சாயி சாயி என்று சாதாரணமாக ஞாபகம் முட்டிக் கொள்வதே. எப்பயுமே சாயி சாயி மந்திரத்தை நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த பாவங்கள் வந்து சேராது. நமக்கு பாவங்கள் வந்துட்டு இருந்தாலும் அது போயிடும். அப்போ பாருங்க, எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் சொல்கிறாங்க. ஏன் வந்து நோய்கள் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு அந்த புனிதர்களுடைய கதைகளை கேட்கும் பொழுது ஏன் வந்துட்டு நோய் வந்து விலகுது? நம்ம சாமி பற்றி சாமி பாட்டு கேட்குறது, சாமி கும்பிட்றது, இது எல்லாமே பார்த்தினா இந்த விஷயத்தில் வந்து தான் அடங்கும். என்ன நடக்குது? நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஒரு தெய்வ அருள் வந்து பெற்ற அந்த மகான்கள் பற்றி நம்ம வந்துட்டு கேட்கும் பொழுது நம்ம வந்து தெரிஞ்சிக்கும் பொழுது நோய்கள் எல்லாம் போகுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா நம்முடைய மனம் வந்துட்டு தூய்மை அடையுது. மனம் வந்துட்டு தூய்மை வந்துட்டு அடையும் பொழுது நம்முடைய செயல்களும் பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்துட்டு அமையுது. நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய உயிருக்கு இல்லையா பிராணன், அதுவுமே பார்த்திங்கன்னா பூஸ்டப் ஆகுது. அந்த பிராணம் வந்துட்டு பூஸ்டப் ஆகுதுன்னா நமக்கு உடம்புல எந்த நோய் இருந்தாலுமே வந்து சரியாயிடும். அதை தான் அவர் சொல்கிறாங்க. ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.